ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது தாங்க எங்களுடைய கிராமம். பெரம்பலூர் மாவட்டத்தில் வடக்கு மாதவியில் இருக்குது ஏரிக்கரை அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், எங்கள் மாமா வீட்டு தோட்டத்தில் வந்து மாட்டுக்காக வந்து சோளம் போட்டிருக்காங்க. ஸோ அங்கே போனப்போ அப்படியே உங்களுக்காக இந்த வியூவெல்லாம் அப்படியே சூப்பராக வந்து எடுத்தேன். பாருங்கள், வானம் எவ்வளோ சூப்பராக, எவ்வளோ மேகமூட்டத்தோடு எவ்வளோ கிளியராக அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேகங்கள்லாம் அப்படியே கீழே தவழ்ந்து வர மாதிரி இருந்தது. ஸோ பார்க்கவே ரொம்ப ரம்மியமாக இருந்தது. ரொம்ப அழகாக ஒரு குருவி மின் கம்பத்தில் வந்து அந்த ஒயரில் உட்காந்துட்டு இருந்தது. ஸோ அப்படியே உங்களுக்காக அதெல்லாம் கேப்சர் பண்ணேன். இந்த இயற்கை கொஞ்சம் அழகோடு நம்ம வந்து கிராமத்தில் இருக்கும்போது நமக்கு எந்த ஒரு வியாதி கூட வராதுங்க. ரொம்பவே சுத்தமான காற்று எல்லாமே பார்க்கவே எவ்வளோ ரம்மியமாக இருக்குது பாருங்கள். இதுதான் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற மலை. பாருங்கள் எவ்வளவு அழகான ஒரு தோற்றம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மலையை தாங்க இப்போ உடச்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக. ஸோ இதாக கவர்மெண்ட் நிறுத்தினா கொஞ்சம் அந்த மலை வந்து அழகாக பாதுகாக்கப்படும். கல்குவாரின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்குறாங்க. அந்த மலையை வெட்டி இப்போ பாதி மலை காலி ஆகிடுச்சு. எவ்வளோ அழகான சூப்பரான ஒரு வியூ பாருங்களேன். அந்த மேகங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஆசையாக இருக்குது. ஸோ இந்த இயற்கையாக இருக்கிற இந்த இடத்துல தான் எங்களுடைய வீடு இருக்குது. எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறையா தென்னங்கன்னெல்லாம் ஊனி வச்சுருக்காங்க. இங்கே மழை காலத்தில் கொஞ்சம் நல்லா வளரும் பசுமையாக, வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா ரொம்பவே ட்ரையாகவே இருக்கும். ஸோ நம்ம வந்து தண்ணி வந்து விடணும். பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு ட்ரையான ஒரு பூமி, ஆனால் நல்லா விளைச்சல் வருங்க. உழுது போட்டுட்டு நம்ம வந்து நெல் போட்டாலும் சரி, கடலை, வேர்க்கடலை, மக்காச்சோளம் எல்லாமே அம்மா வந்து பயிர் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் எங்கள் அப்பாவோட கிராமத்தில் தேர் திருவிழா ஏற்கனவே போட்டிருந்த அரியலூர் கிராமத்தில் பிளிமிசையில் அங்கே போயிட்டு வந்துட்டு அப்படியே இங்கே அம்மா வீட்டை வந்து விசிட் பண்ண வந்தோம். பாருங்கள் எங்கள் மாமா வீட்டு ஆட்டுக்குட்டி மதில் சோர் மேலே எப்படி ஓடுது மாடியில். அதுவும் பாருங்கள் பயங்கரமாக கலாட்டா பண்ணிகிட்டு இருந்தோம். அதை பார்த்துட்டு ஸோ நான் வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே அது கடன்னு ஓடி போயிடுச்சு. பயமே இல்லாமல் அந்த ஆட்டுக்குட்டி சூப்பராக நடந்து ஓடிட்டு இருந்தாங்க. எங்கள் வீட்டு கோழி ரொம்ப அழகாக மேய்ஞ்சிட்ருக்கு. இப்போ ஒரு சீன் நம்ம பார்க்க போகிறோம். அது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே அந்த கிராமத்தோட இது அப்படியே சூப்பராக இருக்கும். ஸோ பாருங்கள், எங்கள் அம்மா வந்து சூப்பராக ஒரு குடத்தா தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க எங்கள் மாமா வீட்டு கிணத்துலேருந்து. 1000 தான் அவங்க வீட்டு தோட்டத்தில் வந்து போர் இருந்தாலும் அவங்க அப்பா வீட்டு தோட்டத்து தண்ணி வந்து அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அங்கேருந்து ஒரு குடம் தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க எங்கள் அம்மா. மாமா அந்த கட்டில் எடுத்துகிட்டு வந்து அங்கே போடு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி நான் கேப்சர் பண்ணிகிட்ருக்கும்போது அப்புறம் முருகர் வந்து என் கண்ணில் பட்டாருங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது மயில். திடீர்னு தோட்டத்தில் வந்து மயில் ஓடிட்டு இருந்தது. ஸோ நான் அதை கேப்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது பின்னாடியே ஓடி கேப்சர் பண்ணிகிட்டே இருந்தேன். பாருங்கள் என்ன ஒரு ஃபாஸ்ட்டாக ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன். முருகன் வந்து இவன் வந்து உலகத்தை அவ்வளோ ஃபாஸ்ட்டாக சுற்றிட்டு வந்தாருன்றது இது மூலிமா தெரியும். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது பாருங்கள் மயில். அப்படியே அந்த வாகனம் அப்படியே ஒரு மாதிரி அப்படியே ஸ்மூத்தாக அப்படி போயிட்டே இருந்துச்சு. நம்ம சவுண்டு கேட்க அது பாட்டு ஓடிக்கிட்டே இருந்தது. முருகனுடைய வாகனத்தை நான் வந்து கேப்சர் பண்ணிட்டேன். மயில் ரொம்பவே அழகாக இருந்தது. தோகை விரித்து ஆடுன்னு நினச்சேன், ஆனால் பார்த்திங்கன்னா அது ஓடி போய் அந்த புதரில் மறைஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். எங்கள் கிராமம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.